Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. சம்பவ இடத்தை தேசிய பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தீவிர சோதனை. செங்கோட்டை சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் உஷார் நிலை. காயமடைந்து சிகிச்சை பெறுவோரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் பார்த்து ஆறுதல். பீகாரில் இன்று 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆர்வத்துடன் வந்து வாக்களிக்கும் மக்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. பிரபல பாலிவுட் பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா காலமானார். மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. விரிவான செய்திகள். டெல்லி செங்கோட்டையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் 6:52 மணி அளவில் மர்ம பொருள் வெடித்து சிதறியது. சத்தம் கேட்டு மக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். கார் வெடித்து சிதறி பரவிய தீயில் அருகில் இருந்த சில கார்களும் தீப்பற்றி எரிந்தன. சம்பவ இடத்திற்கு NSG மற்றும் NIA அதிகாரிகள் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான வீடியோக்களும் போட்டோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா லோக் நாயக் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கும் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமித்ஷா வெடித்தது i20 கார் என கூறியுள்ளார். தீவிரவாதிகளின் தாக்குதலா என தற்போது கூற முடியாது என்றும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். செங்கோட்டை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த இடத்தில் இருந்து துப்பாக்கி புல்லட் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே காரின் விவரங்கள் தெரிய வந்துள்ளன. அந்த கார் பல பேரிடம் கைமாறி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. உரிமையாளர் சல்மான் என்பவரை போலீசார் இரவு நேரத்தில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானாவைச் சேர்ந்த இவர் தனது காரை மற்றொருவருக்கு விற்றுள்ளார். இதனிடையே காரை புல்வாமாவைச் சேர்ந்த ஒருவர் பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படும் நிலையில் சம்பவம் தீவிரவாதிகளின் சதிச் செயலா எனவும் ஆராயப்பட்டு வருகிறது. செங்கோட்டை சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்களில் பன்மடங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பயணிகளின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. பயணிகளின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே காரை ஓட்டியவர் மற்றும் அந்த கார் நிறுத்தப்படுவது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சியில் காரை ஓட்டி வந்தவர் முகம் தெளிவாக தெரிவதால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செங்கோட்டை சம்பவத்தை அடுத்து தமிழகத்திலும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட அனைத்து மாநகரங்களிலும் போலீசார் விடிய விடிய சோதனை மேற்கொண்டனர். வழிபாட்டு தலங்களுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேருந்துகளின் உள்ளேயும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன், வைகோ, முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு திமுக கூட்டணி கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் எஸ்ஐஆரை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகாரில் முதற்கட்டமாக கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது.
இந்த நிலையில் மீதமுள்ள 122 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். இந்த தேர்தலில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான JDU பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. அதே வேளையில் தேஜஸ்வி தலைமையிலான RJD காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருகிறது. பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா காலமானார். அவருக்கு வயது 89. பாலிவுட் திரைத்துறையில் குடிகட்டி பறந்த தர்மேந்திரா நடிகை ஹேமமாலினியின் கணவர் ஆவார். இவர் நடித்த ஷோலே திரைப்படம் தமிழக மக்களின் மனங்களையும் கவர்ந்த படமாகும். கடந்த 1970ஆம் ஆண்டுகளில் இவர் நடித்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒளிபரப்பானது. இவரது சேவையை பாராட்டி மத்திய அரசின் உயரிய விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தர்மேந்திரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்